அவர்கள் அடியாறு அகத்தியர் தமிழே உன் தலைநூலை புரிந்த இடம் பொருணையாறு, வளரும் உனை வளர்த்ததாறு அது வைகையாறு. அன்று ஔவையாறு, நேற்று பாரதியாறு, இன்னும் எவ்வளவோ கற்றாறு உனக்கு உற்றாறு உனை மேலும் பெற்றாறு. இதோ உன் காலடியில் கலக்க வரும் நான் ஒரு சிற்றாறு. மற்றாறு போல் இல்லை, மற்றாறு போல் இல்லை இவன் வெற்றாறு என்று அகத்தில் நினையாறு. உயிரெழுத்து ஈராறு, மெய்யெழுத்து மூவாறு, தடையின்றி என் நாவில் வருமாறு தாயே நீ என்னாலும் பரிமாறு. பிறகு மற்றாறு போல இந்த சிற்றாரும் ஒரு நாள் வற்றாத வரலாறு. சீரோடும் சிறப்போடும் நடந்தேறிக் கொண்டிருக்கின்ற இந்த பெரம்பலூர் புத்தக கண்காட்சிக்கு ஆணிவேராக அமைந்திருக்கின்ற மாவட்ட நிர்வாகத்திற்கும் பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டு மையத்திற்கும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கத்திற்கும் அரங்கத்திலே மேடையில் வீற்றிருக்கின்ற தொலைக்காட்சி பிக் பாஸ் மஞ்சரி அவர்களுக்கும் எழுத்துலகின் பிக் பாஸ் சகோதரர் SR அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வருகின்றிருக்கிற தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகத்தின் வணக்கத்திற்குரிய ஐயா அவர்களுக்கும் பார்வையாளர் வரிசையில் அமர்ந்து நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கிற பெரம்பலூர் வருவாய் கோட்டாட்சியர் அவர்களுக்கும் ஏனைய அரசு அலுவலர்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் பெரியோர்களுக்கும் என் பணிமிகழ்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே நான் நிரம்ப மகிழ்ச்சியோடு நின்று கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் இறைவனும் தமிழும் எத்தனையோ மேடைகளில் பேசக்கூடிய வாய்ப்பினை தந்தாலும் எல்லா மேடையிலும் எங்கள் உள்ளம் இனிக்கின்ற மேடையாக எப்பொழுதுமே இந்த பெரம்பலூர் புத்தக கண்காட்சி மேடை அமையும் என்பதில் எப்பொழுதும் என்னுடைய இடைவிடாத நம்பிக்கை. தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களிலும் புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது. எனக்கு தெரிந்து பார்வையாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு புத்தக கண்காட்சியாக நான் ஈரோடு புத்தக கண்காட்சியை பார்த்திருக்கிறேன். ஈரோடு புத்தக கண்காட்சிக்கு பிறகு மேடையில் பேசக்கூடிய பேச்சாளர்களுடைய பேச்சை செவிமடுப்பதற்காக பார்வையாளர்கள் இன்னும் உணர்வு பூர்வமாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு புத்தக கண்காட்சியாக நான் பெரம்பலூர் புத்தக கண்காட்சியை தான் வருடந்தோறும் பார்க்கிறேன். அப்படி ஒரு மகிழ்ச்சி. அது மட்டுமல்ல, என் மனதிலே இன்று ஏற்படுகிற இன்னொரு மகிழ்ச்சி, வணக்கத்திற்குரியவர்களே, நான் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவன் கிடையாது, இது அரசியல் நிகழ்ச்சியும் கிடையாது. ஆனால் உண்மையை சில சமயம் சொல்ல வேண்டும், இல்லை என்றால் நாம் ஊமையாகவே இருந்து விடலாம் என்று நினைக்கிறவன். நான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர்கள் பட்டியலை பார்க்கிறேன். 1920ஆம் ஆண்டு முதலாக சட்டமன்ற தேர்தல் நடந்து முதலாக முதலமைச்சர், அப்பொழுது பிரதமர் என்கிற பெயர் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், சுப்பராயன் என்கிற முதலமைச்சர், அடுத்து பனகல் ராஜா, அடுத்து பி சுப்பராயன், அடுத்து முனுசாமி நாயுடு, அடுத்து ராமகிருஷ்ண ரங்காராவ், அடுத்து PT ராஜன், அடுத்து வெங்கடசெட்டி நாயுடு, அடுத்து மூதறிஞர் ராஜாஜி, பிரகாசம், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், குமாரசாமி ராஜா, பெருந்தலைவர் காமராஜர், பெரியவர் பக்தவச்சனம், பேரறிஞர் அண்ணா, நாவலர் நெடுஞ்செழியன், முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சி தலைவர் MCR, PN ஜானகி அம்மையார், ஜெயலலிதா அம்மையார், பன்னீர்செல்வம், ஐயா எடப்பாடியார் என்று 21 முதலமைச்சர்களுக்கு பிறகு தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கிற முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். எதற்காக சொல்கிறேன் என்றால், அன்பானவர்களே, தமிழ்நாட்டில் இதுவரையிலும் பசுமை புரட்சி நடந்திருக்கிறது, வெண்மை புரட்சி நடந்திருக்கிறது, தொழில் புரட்சி நடந்திருக்கிறது, மொழி புரட்சி நடந்திருக்கிறது, கல்வி புரட்சி நடந்திருக்கிறது. ஆனால் இந்த ஆட்சியில் தான் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் அறிவு புரட்சி என்று ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சி நடத்தப்படுவதே கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கிறது.
இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் அகில உலக புத்தக கண்காட்சி என்று ஒன்று நடத்தப்படுவதே கிடையாது. தமிழ்நாட்டில் தான் நடைபெறுகிறது. நினைத்து பாருங்கள். மாணவர்களுக்காக எத்தனை திட்டங்கள். புதுமை பெண் என்கிற திட்டம், தவப்புதல்வன் என்கிற திட்டம், நான் முதல்வனானான் என்கிற திட்டம், மாபெரும் தமிழ்கடமை என்கிற திட்டம், இளையோர் இலக்கிய பயிற்சி பாசறை என்கிற திட்டம், இளந்தமிழர் இலக்கிய பயிற்சி பட்டறை என்கிற திட்டம், இத்தனை அறிவு புரட்சியை நடத்துகிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருக்கு இருக்கிற திசை நோக்கி பெரம்பலூரில் இருந்து நான் அவரை வணங்குகிறேன். நான் மீண்டும் சொல்கிறேன், நான் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவன் கிடையாது. ஆனால் கல்வி ஒன்றுதான் இந்த நாட்டினுடைய திறவுகோலாக இருக்க முடியும் என்று நினைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிற மாண்புமிகு முதல்வர் அவர்களை நான் மறுபடி வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பானவர்களே, அப்படி ஒரு புத்தக கண்காட்சியிலே, அப்படி தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய 38 மாவட்டங்களிலும் பார்வையாளர்கள் அமர்ந்து ரசிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த புத்தக காட்சியிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கின்ற பொழுது உண்மையிலேயே அந்த மகிழ்ச்சியோடு என் தலைப்பிற்குள் நான் நுழையலாம் என்று கருதுகிறேன். இங்கே எனக்கு முன்னால் பேசிய மஞ்சரி அவர்கள் அற்புதமாக வாசிப்பை பற்றி சொன்னார். வாசிப்பை பற்றி பல செய்திகளை சொன்னார். ஒரு புத்தகத்தை எடுத்து நாம் எப்படி வாசிக்க வேண்டும், எப்படிப்பட்ட புத்தகங்களை வாசிக்க வேண்டும் என்று சொன்னார். நான் கூட கவிதைகளை சொல்லுவேன். புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கிறோம், புத்தகங்களோ நம்மை கீழிருந்து மேலே தூக்கிவிடும். புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கிறோம், புத்தகங்களோ நம்மை கீழிருந்து மேலே தூக்கிவிடும். அப்படிப்பட்ட சக்தி புத்தகங்களுக்கு உண்டு. அதைத்தான் அவர் அற்புதமான உரையாக நிகழ்த்தினார். நான் நினைத்து பார்த்தேன், அதாவது வாசிப்பை விடுங்க, ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம் கேட்பவற்றுள் எதை சரியாக கேட்டிருக்கோம் என்று நினைத்து பாருங்கள். ஒரு நாம் எல்லோரும் கேட்ட ஒரு திரைப்பட பாடல், நான் அதிலிருந்தே தொடங்கலாம் என்று கருதுகிறேன். திரைப்பட பாடலும் கவிதை தானே, சில பாடல்கள் கவிதை தானே. புது புது அர்த்தங்கள் என்று ஒரு படம், என் ஞான தந்தை காவிய கவிஞர் வாலி எழுதிய பாடல். அந்த படத்துல எல்லா பாட்டும் அவர் தான். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என்று ஒரு பாடல் கேட்டிருப்பீர்கள். வாலிபங்கள் கூடும் வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது. அந்த சரணத்தை எழுவாரு, நல்ல மனையாளி நேசம் ஒரு கோடி, நல்ல மனையாளி நேசம் ஒரு கோடி. அடுத்த வரி என்ன? நெஞ்சம் எனும் வீணை பாடுமே தோடி. இப்படித்தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அன்று பாடல் பதிவு நடந்து கொண்டிருக்கிறது. வாலி அமர்ந்திருக்கிறார், இசைஞானி இளையராஜா அமர்ந்திருக்கிறார், எஸ்பி பாலசுப்ரமணியம் பாட்டை பாடுகிறார். நல்ல மனையாளி நேசம் ஒரு கோடி, நெஞ்சம் எனும் வீணை பாடுமே தோடி. உடனே வாலி சொன்னாரா, ஐயோ அந்த பாரியா நெஞ்சம் எனும் வீணைன்னு பாடுறாயா, நிறுத்த சொல்லியா? அது நெஞ்சம் எனும் வீணை அல்ல. நானும் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருந்தேன். செஞ்சம் எனும் வீணை. ஒரு பாட்டு பாருங்க, ஒரு பாட்டு ஒரு தகவல் சொல்கிறது. இன்னொன்று, தமிழ் சினிமாவில் எந்த பாடலிலும் ஒரு பாடலாசிரியருடைய பெயர் இடையிலே சொல்லப்பட்டதே கிடையாது. இந்த பாடலை கேட்டு பாருங்கள். நல்ல மனையாளி நேசம் ஒரு கோடி, செஞ்சம் எனும் வீணை பாடுமே தோடி என்று பாடிவிட்டு அந்த இடத்தில் நிறுத்தி எஸ்பி பாலசுப்ரமணியம் சபாஸ் வாலி என்று சொல்லுவார். எதற்காக? அதில் என்ன விசேஷம் இருக்கிறது என்று சொல்லி, வீணையில் பல வகை இருக்கின்றன. ருத்ர வீணை, சாகர வீணை என்று பல வகைகள் இருக்கின்றன. அதில் செஞ்சம் என்பது ஒரு வீணை. அந்த வீணை எந்த ராகத்தை பாடினாலும் அது சோகமாகத்தான் மாற்றுமா. ஆனால் கர்நாடக சங்கீதத்தில் சோகமான ராகமாக இருக்கிற தோடி ராகத்தை அதில் வாசித்தால் அது மகிழ்ச்சியாக மாற்றி கொடுக்குமா. அந்த கதாநாயகன் படத்தில் மனைவியால் கஷ்டப்படுகிறவன் அவன் சொல்லுகிறான், எனக்குள் எவ்வளவு சோகம் இருந்தாலும் நான் செஞ்சம் வீணையை பாடுகிற தோடி ராகத்தை போல பாடுவேன் என்று சொல்கிறான். உங்களுக்காக நான் மகிழ்ச்சியாக மாற்றி கொடுப்பேன். ஒரு இசை கலைஞனுடைய உள்ளத்தை ஒரு இசைக்கருவியை வைத்தே சொல்லிவிட்டார் என்பதால் தான் இசைஞானி இளையராஜா ஒரு பாடலுக்கு நடுவில் பாடலாசிரியரை பாராட்ட வைத்தார். நாம் எவ்வளவு பேர் கவனித்திருக்கிறோம் நினைத்து பாருங்கள். எனக்கே இந்த செய்தி கவிஞர் வாலி சொல்லித்தான் தெரியும். அதைத்தான், அதாவது எப்படிப்பட்ட புத்தகங்களை நாம் தேடி தேடி படிக்கிறோம் என்பதை பொறுத்து இருக்கிறது. அப்படிப்பட்ட மொழி நம்முடைய மொழி இல்லையா? அப்படிப்பட்ட மொழி நம்முடைய மொழி. சின்ன சின்ன வார்த்தைகள். தமிழிலே வெள்ளந்தி என்கிற ஒரு வார்த்தை, நினைத்து பாருங்கள். வெள்ளந்தி என்றால் என்ன பொருள்? எத்தனையோ சிந்தித்திருக்கிறோம். வெள்ளந்தி, இந்த ஆள் ரொம்ப வெள்ளந்தியா, அவனுக்கு நல்லது கெட்டது தெரியாது. யாருக்கு எது நல்லது எது கெட்டது தெரியாது. எவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது. எல்லாரையும் ஒரே மாதிரிதான் நினைப்பான். அவன் ஒரு வெள்ளந்தி. வெள்ளமும் தீயும். வெள்ளம் வருகிறது, நல்லவன் எவன் கெட்டவன் எவன் என்று பார்த்து அதை மூழ்கடிப்பதில்லை, எல்லோரையும் மூழ்கடித்து விடும். தீ பற்றி எரிகிறது,
நல்லவன் எவன் கெட்டவன் என்று தீ பார்ப்பதில்லை, எல்லோரையும் அடித்துவிடும், எல்லோருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான். அதனால் தான் அது இரண்டையும் இணைத்து வெள்ளந்தி என்ற வார்த்தை தமிழில் வைத்தார்கள் என்று சொல்கிறார்கள். நினைத்து பாருங்கள், சின்ன சின்ன விஷயம். நான் ஒரு எழுத்து சொல்கிறேன் அன்பானவர்களே, இங்கே கற்றறிந்தவர்கள், அதிலும் கல்லூரி மாணவர்கள், என்ன அற்புதமான நடனம். உண்மையிலேயே ரவிவர்மாவின் ஓவியங்கள் சுவரில் ஆடித்தான் நான் பார்த்திருக்கிறேன், இன்றுதான் மேடையில் ஆடி பார்த்தேன். தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி உண்மையிலேயே ஓவிய கல்லூரியோ என்கிற சந்தேகம் எனக்கு வந்தது. அற்புதமான நடனம், அருமையாக ஆடினார்கள். நிறைய மாணவர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். எழுத்து தமிழிலே ஆத்திச்சூடி படித்திருக்கிறோம் இல்லையா? அதிலே ஞாவிற்கு ஞப்போர் வளை என்று வருகிறது இல்லையா? கண்டுணர்ந்து சொல்லே காவுக்கு, அப்புறம் ஞாவுக்கு ஞப்போர் வளை. அந்த ஞப்போர் வளை என்றால் என்ன பொருள்? ஞா வளைவது மாதிரி வளைய வேண்டும் என்றுதான் எனக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆனால் மஞ்சரி அவர்கள் சொன்னதைப் போல நான் ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறேன். ரா செல்வகணபதி எழுதிய விடை தேடி வினாக்கள் என்கிற புத்தகம். அந்த புத்தகம் தான் அந்த ஞப்போர் வளை என்பதற்கு பொருள் சொல்கிறது. என்ன பொருள்? ஞா இருக்கிறது இல்லையா? காஞா சாஞா டானா தானா பாமா உயிர்மை எழுத்து இருக்கிறது. அதுல இந்த ஞா இருக்கிறது பாருங்கள். அந்த ஞாவிற்கு மட்டும் அதே சமயம் கடைசி எழுத்தாக இருக்கக்கூடிய மெய்யெழுத்தாக இருக்கக்கூடிய இங்கன்னா இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் வார்த்தைகள் தமிழில் இருக்கின்றன. ஞா வரிசையில் வேறு எந்த எழுத்திற்கும் வார்த்தையே கிடையாதாம். ஞாவன்னா நீ நீ ஞோ ஏ எதுலையுமே வார்த்தை கிடையாதாம். ஆனாலும் வார்த்தைகளே இல்லாவிட்டாலும் அந்த ஞா என்ன செய்கிறது? தன்னுடைய குடும்பத்தையே வளைத்து காப்பாற்றி கொண்டிருக்கிறதாம். அதை போல நம்முடைய குடும்பத்தில் பயனில்லாமல் யாரும் இருந்தால் கூட அவர்களையும் நாம் வளைத்து காப்பாற்ற வேண்டும் என்றுதான் அவ்வை ஞாபோல் வளை என்று சொன்னார் என்று எழுதுகிறார். ஒரு சாதாரண ஒரு எழுத்தினுடைய வார்த்தை கூட எனக்கு தெரியவில்லை. நான் என்ன வைத்தே சொல்கிறேன், அது படித்த பிறகுதான் எனக்கு தெரிகிறது. சரி, நாம் திருக்குறளை கொண்டாடுகிறோம், திருக்குறளை எல்லோரும் கொண்டாடுகிறோம். அந்த குறளுக்கு ஒவ்வொருவரும் சொல்கிற பொருளை பார்த்தால் வியப்பாக இருக்கிறது. எப்படிப்பட்ட புத்தகம் பொருள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதாவது சமீபத்தில் அந்த புத்தகம் ஒரு குறளுக்கு பொருள் சொல்கிறது. பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கி நன்மை கடலின் பரிதி. பயன் செய் நன்றி அறிதல் அந்த குறள் இருக்கு, எல்லாரும் படிச்சிருக்கலாம். என்ன பொருள்? நீங்கள் இப்பொழுது கூட உங்கள் செல்போனை கூட எடுத்து பாருங்கள், பொருளை எடுத்து பாருங்கள். எல்லோரும் என்ன பொருள் எழுதியிருக்கிறார்கள்? எதிர்பாராமல் செய்யக்கூடிய உதவி என்பது கடலை விட பெரியது. இன்னும் புலியூர் கேசிகன் தன்னுடைய உரையில் கடலின் அளவை விட பெரியது என்று எழுதியிருப்பார். பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கி நன்மை கடலின் பெரிது. நீங்க எல்லா பொருளும் இருக்கு, எல்லாரும் இருக்காங்க. செல்வகணபதி அந்த புத்தகத்தில் எழுதுகிறார், திருவள்ளுவர் கடலை விட பெரியது என்று சொல்லவில்லை, அவர் சொல்லுகிற பொருள் வேறு என்று எழுதுகிறார். என்ன சொல்கிறார்? கடலிடம் எது உதவி எதிர்பார்க்கிறது? சூரியன் கடலுடைய நீரை கேட்கிறது, கடல் நீரை கொடுக்கிறது. அது கொடுக்கும் போது கடல் நினைக்குமா, இந்த தண்ணி நீர் எங்க போகுது, வேற வாங்கும், மறுபடியும் அது மேகமா மாறும், மழையாக பொழியும், நதியாக ஓடி நம்மகிட்டத்தானே வந்து சேரும் அப்படின்னு கடல் எதிர்பார்த்து அந்த உதவியை செய்கிறது. அம்மா வீட்டில் இருக்காங்க, வீட்டில் வந்து ஒருத்தர் பிச்சை கேட்கிறாங்க, அம்மா பிச்சை போடுறாங்க, ஒரு சின்ன தோசை போடுறாங்க. வைங்க, நம்ம இன்னைக்கு இவனுக்கு பிச்சை போடுவோம், நாளைக்கு இவன் நமக்கு பிச்சை போடுவான்னு எதிர்பார்த்து அம்மா பிச்சை போடுறாங்க? இல்லை, கடல் உதவியை எதிர்பார்த்து உதவி செய்கிறது. ஆனால் அம்மா செய்யக்கூடிய இந்த உதவி என்பது எதிர்பாராமல் செய்யக்கூடிய உதவி. ஆக கடலின் தன்மையை விட அம்மா செய்கிற இந்த உதவியின் தன்மை பெரிது என்றுதான் வள்ளுவர் சொன்னாரே ஒழிய கடலினுடைய அளவை வைத்து சொல்லவில்லை என்று அவர் சொல்கிறார். நினைத்து பாருங்கள், ஒருவேளை அதுவும் சரி இதுவும் சரி என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆக புதிதாக பொருள் கிடைக்கிறது ஒரு கவிதை என்கிற பொழுது. அதாவது நீங்க சில பேர் சாதாரண சொல்வது கூட புரிஞ்சுக்க முடியாது. நான் பொதுப்பணித்துறை மதுரையிலே பணியாற்றுகிறேன் பொறியாளராக. 2000 முத்தமிழறிஞர் கலைஞர் முதல்வராக இருக்கிறார். எனக்கு தலைமைச் செயலகத்திற்கு மாறுதல் கிடைக்கிறது, தலைமைச் செயலகம் பொதுப்பணித்துறைக்கு. அது அக்டோபர் மாதம் வருகிறது, மாறுகிறது. குழந்தைகள் பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். குடும்பம் மதுரை, நான் சென்னைக்கு போறேன். வாரம் சென்னையிலிருந்து கிளம்பி மதுரைக்கு வந்துடுவேன். வெள்ளிக்கிழமை ஒரு நாள் ரயிலில் உட்காந்துருக்கேன். எனக்கு ஏத்தார ஒருத்தர் உட்காந்துருக்காரு. எங்க வேலை பார்க்குறீங்க? நான் வந்து பொதுப்பணித்துறையில் இருக்கிறேன். ஓஹோ, ஃபேமிலி எங்க இருக்கு? ஃபேமிலி மதுரையில் இருக்கு. நீங்க மெட்ராஸில்?
ஓ உங்களுக்கு 2 நாள் லீவோ, சனி ஞாயிறு 2 நாள் லீவோ? ஆமா சனி ஞாயிறு 2 நாள் லீவு, வெள்ளிக்கிழமை கிளம்பிடுவீங்க. ஆமா. ஓஹோ, சனி எப்ப வரும்னு உங்க மனைவி எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்களோ? அவர் சனின்னு சொன்னது என்னையவா கிழமையான்னு இதுவரைக்கும் எனக்கு விளங்குறது. அதாவது நம்முடைய மொழிகளுடைய அமைப்பு அதுதான் தமிழிலே விளையாடி இருக்கிறார். நீங்க நினைத்து பாருங்கள். அப்படி நான் வியந்த ஒரு கவிஞர். அதாவது சில பேர் இயல்பாக இருப்பாங்க, அது பேசுறதே வெள்ளந்திமார். நான் சொன்ன மாதிரி வெள்ளந்திமார். நம்ம வாலி என்ன தான் ஒரு நாள் சொன்னார், வி.கே. ராமசாமி எப்பவுமே ரொம்ப வெள்ளந்தியா தான் பேசுவாராம். அவர் ஒரு வீடை விற்கிறதுக்கு போயிருக்காரு, பிரச்சனை வந்துடுச்சு, விஷயம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. கோர்ட்டில் வி.கே. ராமசாமி கூண்டுல நிற்கிறாரு. நீதிபதி கேட்டாராம், நீங்க இவ்வளவு படம் நடிச்சிருக்கீங்க, இவ்வளவு சம்பாத்தியம் பண்ணிருக்கீங்க, நீங்க எதுக்கு வீடை போய் விற்கணும் அப்படின்னு. உடனே அவரு வி.கே. ராமசாமி இப்படித்தான் பல ராஸ்கோலு கேட்கறாங்க என்கிட்ட, எனக்கு இருக்க கடனுக்கு தெருவையே விற்கணும், ஆனா கார்பரேஷன்ல சம்பந்திக்க மாட்டாங்க, அதனாலதான் வீடை மட்டும் விற்கலாம் இருக்கிறேன். அந்த சொல்லுகிற முறையை ஒரு நீதிபதியிடம் சொல்லுகிறோம் என்று கூட யோசிக்காமல் அந்த வெள்ளந்தியாக இருப்பது அது ஒரு பக்கம். அதே மாதிரி தமிழை வைத்துக் கொண்டு ஒரு சாதாரண வார்த்தையை கூட, நான் ரொம்ப வியந்த கவிஞன், உங்களுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்த காளமேக புலவர். அந்த காளமேக புலவருடைய திறமை எழுதுகிறார்கள். பெரும்பாலான கவிஞர்களுக்கு அந்த திறமை கிடையாது. ஆனால் பெரிய காவியம் எதுவுமே பாடாமல் போய்விட்டார். அந்த காளமேக புலவர் ஒரு முறை ஒரு சபையிலே சொன்னாராம், எந்த வார்த்தையை வேண்டுமானாலும் கொடுங்கள், அதிலே நான் பாடலை ஆரம்பிக்கிறேன், நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளே பாடலை முடிக்கிறேன் என்று காளமேக புலவர் சொன்ன பொழுது ஒருவன் எழுந்து செருப்பு என்று ஆரம்பித்து விளக்குமாறு என்று முடி என்று சொன்னாராம். எவ்வளவு உயர்ந்த உள்ளம் பாருங்க. செருப்புன்னு ஆரம்பிச்சு விளக்குமாறுன்னு முடி பாட்ட காளமேக புலவர் சொன்னாராம், இந்த தம்பி அருமையான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அவர் பாடிய பாடலுடைய விளக்கத்தை சொல்லிவிட்டு நான் பாடலை சொல்கிறேன். காளமேக அந்த பாடலுடைய விளக்கம், ஒரு பெண் முருகனுக்கு தூது விடுன்னு சொல்றாளாம். வண்டு தாமரை மலையில் இருக்கிற வண்டிட்ட சொல்றாளாம், நான் போர்க்களத்தில் புகுந்து எதிரிகளை வீழ்த்தக்கூடிய மலைகளின் அரசனாக இருக்கக்கூடிய முருகனை ஆற தழுவ வேண்டும், என்னுடைய ஆசையை தாமரை மலையில் இருக்கிற வண்டே நீ போய் முருகட்ட விளக்கு என்று சொல்வதாக பொருள். பாட்டை எப்படி ஆரம்பிக்கிறாரு, செருப்புன்னு ஆரம்பிக்கணும், செருப்புக்கும் வீரர்களை சென்றுளக்கும் வேரன். எப்படி பாருங்க, செருப்புக்கும், செரு என்றால் போர்க்களம், புக்கு என்றால் புகுதல், செருப்புக்கும் வீரர்களை சென்றுளக்கும் வேரன், பொறுப்புக்கு நாயகனை புல்ல, மலைகளின் அரசன், பொறு என்றால் மலை, பொறுப்புக்கு நாயகனை புல்ல, மறுப்புக்கு தண்டே பொழிந்த திரு தாமரை மேல் வீற்றிருக்கும் வண்டே விளக்குமாறே என்று முடித்திருக்கிறார். செருப்போடு ஆரம்பிச்சு விளக்குமாறு. நினைத்து பாருங்கள் அந்த கவிஞன் எவ்வளவு திறமையா உடனே சபையிலே பாடினான் என்று பதிவு செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, நான் வியந்த சம்பவம் உண்டு. அதாவது ஒரு கவிதைக்கு எப்படிப்பட்ட ஆற்றல் இருக்கிறது என்று நான் நினைத்து பார்க்கிறேன். இறைவனை கூட கேள்வி கேட்கிற ஆற்றல் கவிதைக்கு இருந்திருக்கிறது என்பது காளமேக புலவரின் சாட்சி. நான் ரசித்த வர்ணனைகள் என்று ஒரு புத்தகம், கவியரசர் கண்ணதாசன் எழுதிய புத்தகம். அந்த புத்தகத்திலே கவியரசர் கண்ணதாசன் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார். காளமேக புலவர் திருநெல்வேலியிலிருந்து ஸ்ரீரங்கத்தை நோக்கி நடந்து வந்து கொண்டிருக்கிறார். கயத்தாறு உங்களுக்கு தெரியும், கட்டப்பொம்மனை தூக்கிலே போட்ட இடம் கோவில்பட்டிக்கு முன்னால். கயத்தாருக்கு வரும்போது காளமேக புலவருக்கு நல்ல பசி வருகிறது. ஊரை பார்க்கிறார். ஊரில் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. கோவில் கோபுரம் தெரிகிறது. சரி, ஏதோ கோயில் திருவிழா நடக்கிறது, உள்ளே போனால் சாப்பிட ஏதாவது கிடைக்கும் என்று காளமேக புலவர் உள்ளே போகிறார். அங்கே திருவிழா நடக்கிறது. போற நேரத்தில் அங்கே சப்பரம் தூக்குகிறார்கள். இவரை சப்பரம் தூக்க சொல்கிறார்கள். காளமேக புலவரும் சப்பரம் தூக்கிகளோடு சேர்ந்து சப்பரத்தை தூக்கி சப்பரம் ஊரை சுற்றி வருகிறது. சப்பரத்தை கோவிலிலே இறக்கியுடன் எல்லோருக்கும் உண்டை கட்டி கொடுக்கப்படுகிறது சாப்பிடுவதற்கு. காளமேக புலவருக்கு கொடுக்கப்படவில்லை. நீ யாரு தள்ளி போய் என்று தள்ளி விடுகிறார்கள். ஏற்கனவே பசி வேற, பசியோட வந்தவன சப்பரத்தை வேற தூக்க வச்சாங்க, அந்த கோபம் வேற. காளமேக புலவர் கயத்தாறு பெருமாளை நோக்கி ஒரு பாடல் பாடுகிறார், ஒரு கவிதை பாடுகிறார். பாழை மனம் கமழுகின்ற கயத்தாற்று பெருமாளை, பாழை மனம் கமழுகின்ற கயத்தாற்று பெருமாளே பழிகாரா, வேலை என்றால் இவ்வேளை என் தோளை முறித்தது அன்றி நம்பியானையும் சுமக்க செய்தார். ஏன்னா சப்பரத்தில் ஐயரும் உட்கார்ந்திருந்தாரு. ஏன்னா ஒன்னையும் சுமந்த ஐயரையும் சேர்த்து சுமந்த நம்பியாரையும் சுமக்க செய்தால் நாளை இனி யார் சுமப்பார், என்னாலும் உன் கோவில் நாசம்தானே என்று பாடிவிடுகிறார். கவியரசர் கண்ணதாசன் அந்த புத்தகத்திலே பதிவு செய்கிறார். காளமேக புலவர்
அந்த பெருமாளை நோக்கி பாடிய பிறகு மறு வருடத்திலிருந்து யார் நினைத்தாலும் கயத்தாறு ஊரிலே திருவிழா நடத்த முடியவில்லை. திருவிழா ஆரம்பிச்சாலே ஊர்ல சண்டை வந்துதான், திருவிழா நின்று போய்விடுகிறது. காலமேகப்பருடைய சாபம் தான் இதற்கு காரணம். என்ன செய்வது என்று யோசித்து சில வருடங்களுக்கு முன்பு, ஏனென்றால் இந்த செய்தியை படித்த பிறகு நான் நேராக கயத்தாருக்கே சென்றேன். என்ன நடக்கிறது என்று ஊர் பெரியவனை விசாரித்தால் என்ன தெரிகிறது என்றால், இப்பொழுது காலமேக புலவருக்கு அந்த நடந்து பல வருடங்களுக்கு பிறகு கோவில் முன்னால் ஒரு சிலை வைத்திருக்கிறார்கள். ஒரு சிலை வைத்து, ஐயா, முதலில் திருவிழா நடக்கின்ற பொழுது உனக்கு மரியாதை செய்து விடுகிறோம், அதற்கு பிறகு எங்கள் பெருமாளுக்கு செய்கிறோம், உன் சாபத்திலிருந்து எங்கள் பெருமாளுக்கு விடுதலை கொடு என்று வேண்டிய பிறகுதான் கயத்தாறு பெருமாள் கோவிலில் திருவிழா நடத்த முடிந்தது என்று ஊர்க்காரர்களே சொல்கிறார்களே. நினைத்து பாருங்கள், என் தமிழ் எப்படிப்பட்ட மொழி! கடவுளுக்கே சவால் விடக்கூடிய மொழியாக நம்முடைய மொழி இருந்திருக்கிறது. அதுதான் முக்கியம். ஆனால் பாடக்கூடிய கவிஞனும் அப்படி இருக்க வேண்டும் என்பது முக்கியம். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? பேசும் பொழுதே நாம் பார்த்திருக்கிறோம், கவிதை பேசுகின்ற பொழுதே முத்தமிழறிஞர் கலைஞரோடு எத்தனையோ முறை பேசக்கூடிய வாய்ப்பை இறைவன் தமிழ் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். என்னுடைய வீடு சென்னை ராமாபுரத்தில் இருக்கிறது. வீட்டை காவிய கவிஞர் வாலி திறந்து வைத்தார். முத்தமிழறிஞர் கலைஞர் முதல்வராக இருக்கிற பொழுது அப்படி சில இலக்கிய நிகழ்ச்சிகளை நான் தான் தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்தேன். அப்படி ஒரு நிகழ்ச்சி, கலைஞரும் வாலியும் அமர்ந்திருக்கிறார்கள் மேடையில், பின்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். கவிஞர் வாலி கலைஞரிடத்திலே சொல்கிறார், அப்பொழுது அவர் முதலமைச்சர், கலைஞரிடத்திலே சொல்கிறார், போன வாரம் ஜெயந்தா வீட்டை திறந்து வைத்தேன் என்று. கலைஞர் கேட்டார், எங்கே என்று கேட்டார். வாலி சொன்னார், ஜெயந்தா இல்லம் ராமாபுரம். என் இல்லம் ராமாபுரம் எம்ஜிஆர் தோட்டத்துக்கு பின்னாடி இருக்கிறது. ராமாபுரம் என்றாலே அது எம்ஜிஆர், அவ்வளவுதான். ஜெயந்தா இல்லம் ராமாபுரம் என்று சொல்லி வாய் மூடவில்லை. உடனே கலைஞர் சொன்னார், உள்ளம் கோபாலபுரம் என்று. நினைத்து பாருங்கள், இல்லம் ராமாபுரம் என்று சொன்னவுடன் கலைஞர் உள்ளம் கோபாலபுரம். என்ன ஒரு கவித்துவமான வார்த்தை! நொடிக்கு நொடி வாழ்கிறவன் தான் மனிதன் என்றானே புத்தர். அதை நிரூபித்தவர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயித்திருக்கிறார்கள். அதுதான் முக்கியம். என் அன்பு குழந்தைகள், இங்கே நிறைய பேர் உட்கார்ந்திருக்கிறீர்கள். மஞ்சரி அதைத்தான் சொன்னார், வாசியுங்கள். நொடிக்கு நொடி வாழ்ந்தவர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களெல்லாம் வாசித்திருக்கிறார்கள். அதைத்தான் நீங்கள் படிக்க வேண்டும், அதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். அதுதான். ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் கூட எவ்வளவு நினைத்து பார்க்கிறேன். இந்த கவிதையை நினைக்கின்ற பொழுது சில கவிதைகள் எப்படியெல்லாம், இப்பொழுது முத்தமிழறிஞர் கலைஞரை பற்றி நிறைய பேர் கவிதைகள் இருக்கிறார்கள். கவிதை பித்தன் என்கிற கவிஞர் புதுக்கோட்டையில் இருக்கிறார், உங்களுக்கெல்லாம் தெரியும். கவிதை பித்தன் மாதிரி நினைப்பேன், நான் மனதுக்குள்ளே நினைப்பேன், உண்மையிலே நினைப்பேன், சண்டாளனுக்கு எப்படித்தான் இப்படி சொற்கள் அமைகின்றன தெரியலை. ஏன்னா கவியரசர் கண்ணதாசன் KS கோபாலகிருஷ்ணன் படத்துக்கு பாட்டு எழுதிட்டு நடந்து போவாராம். அவர் போகும்போது KS கோபாலகிருஷ்ணன் சொல்லுவாராம், சண்டாளம் போறான் பாரு, 6 மாசமா என் மனசுக்குள்ள போட்டு போட்டு எழுதின கதையா, இந்த சண்டாளம் 6 நிமிஷத்துல அந்த பாட்டை சொல்லிட்டு போறாயா. ஒரு பாராட்டு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்வாரு. அது மாதிரி கவிதை பித்தனுடைய கவிதைகளை நான் வியந்திருக்கிறேன். அவர் கலைஞரை பற்றி ஒரு முறை எழுதியிருப்பார், ஆண்டுகள் 1000 உருண்டாலும் அவரை நினைக்கும் மனித குலம். ஆண்டுகள் 1000 உருண்டாலும் அவரை நினைக்கும் மனித குலம். ஆருயிர் தலைவரை வணங்கும் எனக்கு அறிவாலயம்தான் புனித தலம். ஆருயிர் தலைவரை வணங்கும் எனக்கு அறிவாலயம்தான் புனித தலம். மீண்டும் ஒருமுறை பிறந்தாலும் வேண்டி நிற்பேன் அவர் அன்பு வரம். மேலும் அவர்க்கே தொண்டன் என பிறக்க வேண்டும் நான் 100 தரம். வாக்குகளை பாருங்கள். அரசியல் கொள்கைகள் நமக்கு 1000 வேறுபாடு இருக்கலாம், அது வேறு. ஆனால் ஒரு மனிதன், ஒரு கவிஞன் எப்படி பாட வேண்டும் என்பதற்கு இது உதாரணம். சுபவி எழுதியிருப்பாங்க, கலைஞரை முழுமையாக படம் பிடித்து, அதாவது யாரும் யாரையும் போலாம், அது அவர்களுடைய விருப்பம். ஆனால் அதில் இருக்கிற கவிதையை நான் பார்க்கிறேன். வெண்தாடி வேந்தரின் விரல் பற்றி இளமையில் வெஞ்சின போருக்கு வந்தார். அண்ணன் சுபவி கலைஞரை பார்த்து அப்படி படம் பிடித்திருப்பார். வெண்தாடி வேந்தரின் விரல் பற்றி இளமையில் வெஞ்சின போருக்கு வந்தாய், அண்ணாவின் தம்பியாய் அரசியல் களமாடி 1000 வெற்றிகள் தந்தாய், கண்ணியம் கடமை கட்டுப்பாடு என்ற கழகத்தின் பாதையில் போனாய், எண்ணிலா தமிழரை இணைத்து கட்சியின் இதயமே நீதான் என்றானாய். உரையிலே கவியிலே உனை மிஞ்ச யார் என்றே உலகினை வியக்கச் செய்தாய், திரையிலும் உன் கொடி திசையெல்லாம் பறந்திட தெவிட்டாத வசனங்கள் நெய்தாய். இறை கொண்ட வேளையில் பசி கொண்ட மனிதர் போல் எல்லோரும் பேரன்பு வைத்தோம், கரை கண்ட தமிழிலே காவியம் படைத்திட்ட கலைஞரை தேனியாய் வைத்தோம்.
நீண்டதும் வெற்றிகள், நீண்டதும் வரலாறு, நெடியதும் வெற்றிகள். நின் படை எவரையும் வெல்லும், நின் படை எவரையும் வெல்லும். ஈண்டு நீ செதுக்கிய இணையில்லா படைப்புகள் இன்னும் பல்லாண்டு உன் பேர் சொல்லும். பாண்டியர் வளர்த்த பைந்தமிழ் மொழியை பாரினில் செம்மொழி என்றாய். வேண்டிய செயல்களை விரைந்து நீ செய்ததால் வீரனே வரலாற்றில் நின்றார். கலைஞரை பற்றி சுரவி எழுதிய கவிதை நினைத்து பாருங்கள். அதாவது ஒரு கவிதையை படிக்கின்ற பொழுது ஒரு கவிதை இப்படித்தான் இருக்க வேண்டும், இதுதான் கவிதை என்று இப்படிப்பட்டவர்கள் தான் காட்டுகிறார்கள். அதுதான் உண்மை. அண்ணாவை பற்றி எத்தனையோ பேர் எழுதியிருக்கிறார்கள். அண்ணா மறைந்த போது காவிய கவிஞர் வாரி எழுதிய கவிதை என்னால் மறக்கவே முடியாது. முத்தமிழறிஞர் கலைஞர் தந்த கவிதை உச்சத்தில் இருக்கிறது, அது வேறு. பூவிதழின் நன்னயம் அது ஒரு பக்கம். வாரி எழுதிப்பாரு, தொய்ந்து போன தமிழினத்தின் தலை நிமிர்த்தும் கோமான் தோற்காத பணிபுரிந்து தலை சாய்த்து போனான். அண்ணாவை பற்றி தொய்ந்து போன தமிழ் இனத்தின் தலை நிமிர்த்தும் கோமான் தோற்காத பணிபுரிந்து தலை சாய்த்து போனான். பூமுகத்து புன்னகையை யார் முகத்தில் பார்ப்போம், புது நடையில் சொற்பொழிவை யாரிடத்தில் கேட்போம். பூமுகத்து புன்னகையை யார் முகத்தில் பார்ப்போம், புது நடையில் சொற்பொழிவை யாரிடத்தில் கேட்போம். நேர்வழியை காண்பதற்கு யார் வழியில் செல்வோம், நேர்ந்து விட்ட பெருந்துயரை யாரிடத்தில் சொல்வோம். நினைத்து நேர்ந்து விட்ட பெருந்துயரை யாரிடத்தில் சொல்வோம். நடைதுள்ளும் தமிழுக்கு பகை வந்தான் அங்கே, உடைவாளை எடுக்கின்ற பெருவீரன் எங்கே, உடைவாளை எடுக்கின்ற பெருவீரன் எங்கே. இமை மூடி கொண்டான் புதைகுழியில் மெல்ல, இமை மூடி கொண்டான் புதைகுழியில் மெல்ல, தமிழே உன் தலையெழுத்து நான் என்ன சொல்ல என்று இந்த கவிதையை கவிஞர் வாரி முடித்திருப்பார். கவிதை பற்றி சொல்கிற போதே கவிதைகள் எல்லாம் எழுந்து செல்கின்றன. அதாவது உண்மையிலேயே அப்படிப்பட்ட கவிதைகளை படிக்கின்ற பொழுது அதுதான் அது சில கவிதைங்க எல்லா காலத்திலும் ஞாபகத்துக்கு வரும். சமீபத்தில் காசி ஆனவர்கள் ஒரு கவிதையை படித்தேன். ஈழத்து போர் நடக்கும் போது அவர் எழுதிய கவிதை. ஆனா அந்த கவிதையை படிக்கும்போது இன்னைக்கு எனக்கு சில முகம் தமிழ்நாட்டில் ஞாபகத்துக்கு வருது. சூடு சொரணை கொஞ்சமும் இல்லை, சொல்லடா நீயா தமிழனின் பிள்ளை. காசி ஆனந்த கவிதை ஆரம்பிப்பார். சூடு சொரணை கொஞ்சமும் இல்லை, சொல்லடா நீயா தமிழனின் பிள்ளை. தோட்டத்தில் தன்னை அழித்தவன் வீட்டுக்கே தோரணமானது வாழை. என்ன ஓமை பாருங்க. தோட்டத்தில் தன்னை அழித்தவன் வீட்டுக்கே தோரணமானது வாழை. நீயும் நாட்டினில் உன்னை அழித்தவன் காலையே நக்கினாய் நீ ஒரு கோழை. கூப்பிட்டு பதவி கொடுத்த பகைவனை கும்பிட்டு வாய் பொத்தி நின்றாய். கூப்பிட்டு பதவி கொடுத்த பகைவனை கும்பிட்டு வாய் பொத்தி நின்றாய். அவன் சாப்பிட்டு மிஞ்சி எரிந்ததை அன்றோ நீ சாக்கடை நாய் போல தின்றாய். தீயவர் தலையை திருக மறந்தாய் உன் தேசத்தை பாரடா நெருப்பு. தீயவர் தலையை திருக மறந்தாய் உன் தேசத்தை பாரடா நெருப்பு. ஆயிரம் பெருமை படைத்த உன் அன்னை மண் அழிய நீ அல்லவா பொறுப்பு. சூடு சொரணை கொஞ்சமும் இல்லை, சொல்லடா நீயா தமிழனின் பிள்ளை. கவிதையை படிக்கின்ற பொழுது இந்த கவிதை எக்காலத்துக்கு இது பொருந்ததா? அதுதான் கவிதை. ஆக கவிதையினுடைய சிறப்பே அதுதான், அதை மறந்துவிடக்கூடாது. அதுதான் உண்மை. நான் இரட்டை குழல் துப்பாக்கிகளாக வாலியையும் கண்ணதாசனையும் கவிதை உலகத்தில் பார்க்கிறவர். ரெண்டு பேரும் எழுதியிருக்கிற கவிதை நினைத்து பார். ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமையை நிறைய உண்டு என்று நினைப்பவர். கண்ணதாசனின் மனைவி பெயர் பொன்னம்மாள், வாலியினுடைய அம்மாவின் பெயர் பொன்னம்மாள். ஒரு மனிதனுக்கு ரெண்டு பழக்கம் இருக்கக்கூடாதுமாக, மது பழக்கமும் மாது பழக்கமும். கண்ணதாசன் பிறந்தது காரைக்குடி, வாலி பிறந்தது திருச்சிராப்பள்ளி. ரெண்டு பேருமே கோட்டைக்கு அருகில் பிறந்தவர்கள். கண்ணதாசன் தேவகோட்டைக்கு அருகில், வாலி மலைக்கோட்டைக்கு அருகில். ரெண்டு பேருடைய தலைப்பாடலுமே ஒரு தன்னம்பிக்கை பாடல். ரெண்டு பேருடைய தலைப்பாடலுமே தன்னம்பிக்கை பாடல். ரெண்டு பேருமே ரெண்டு இதிகாசத்தினுடைய பாத்திரங்கள். வாலி ராமாயணத்தின் பாத்திரம், கண்ணன் மகாபாரதத்தின் பாத்திரம். வாலியினுடைய பாடல்கள் புறநானூறாக இருக்கும், கண்ணதாசனுடைய பாடல்கள் அகநானூறாக இருக்கும். இது ரெண்டு பேருக்குள்ள உதவி பார்த்திருக்கிறேன். கவிதைகளிலும் நிறைய பார்க்கலாம். பெருந்தலைவர் காமராஜரை பற்றி கண்ணதாசன் பாடுவார். தங்கமே தென்பொதிகை சாரலே தன்னிலவே சிங்கமே என்று அழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தம் ஒன்று ஏதும் இல்லை. துணை இருக்க மங்கை இல்லை, தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் ஏதும் இல்லை. ஆண்டி கையில் ஓடி இருக்கும் அதுவும் உனக்கு இல்லையே. கண்ணதாசன். அதே கவியரங்கம் வாரி பாடுவார். சாஸ்திரி வரவும் இந்திரா வரவும் சந்தர்ப்பம் தந்தவர் காமராஜரை பற்றி.
சாஸ்திரி வரவும் இந்திரா வரவும் சந்தர்ப்பம் தந்தவன் ஒரு மேஸ்திரி போல மெல்ல ஒதுங்கி பாரத நாட்டை பார்வையிட்டான். நாஸ்திகர் கூட நயந்து போற்றும் நல்ல மானுடன், நாணயம் மிக்கவன். ஆஸ்திகள் எதுவும் அவனிடம் இல்லை, தன் அஸ்தியை மட்டுமே வைத்து போனான். ஆண்டி கையில் ஓடி இருக்கும் அதுவும் உனக்கு இல்லையே, ஆஸ்திகள் எதுவும் அவனிடம் இல்லை, தன் அஸ்தியை மட்டுமே வைத்து போனான். ஆக எப்படிப்பட்ட அதுதான் இதுதான் கவிதை என்று நினைக்கிறவன். அது மட்டும் இல்லைங்க, ரெண்டு பேருமே அவர் சொல்வார்கள், தான் பெற்ற கண்ணதாசன் சொல்லுவார், ரெண்டு பேருமே தமிழ்தான் சொந்தம் என்று சொல்வார்கள். தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்று தான் தாய் என்று மாண்டு போனார். கண்ணதாசன் எழுதுவார், தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்று தான் தாய் என்று மாண்டு போனார், தந்தையும் இப்பிள்ளை உருப்படாது என்றுதான் தனதிலே வென்று போனான். கண்ணதாசனே உருப்பட மாட்டான்னு அவர் அப்பா நினைச்சாராம். அப்ப நம்மளெல்லாம் எங்க கூட்டி சேர்க்கணும்னு தெரியல. தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்று தான் தாய் என்று மாண்டு போனான், தந்தையும் இப்பிள்ளை உருப்படாது என்றுதான் தனதிலே வென்று போனான். ஊன் பெற்ற யானுமே உயிர் கொள்ள வைத்தவன் உயரத்தில் ஒளிந்து கொண்டான், உதிரத்தில் என்றென்றும் தமிழன்மை மட்டுமே உறவாக வந்து நின்றான். தமிழ்தான் என்றான் சொன்னார். அதைத்தான் வாரி சொன்னார், தாய்க்குள் இருந்து புறப்பட்டேன் தரை தவழ்ந்தேன், தாய் தந்தையர் நோய்க்குள் விழுந்து போனார்கள், நொடித்து போய் நானிலத்தார் வாய்க்குள் இருந்து புறப்பட்டேன், நான் வருந்துங்கா இந்த நாய்க்குள் புகுந்து நலம் செய்தாய், நான் வணங்கும் கந்தவேளே என்று வாரி பாடினார். ஆக ரெண்டு பேருடைய நிறைய பாடல்கள். கண்ணீரை பற்றி ஒரு கவியரங்கம், அதாவது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாளுக்கு காமு ஷெரீப் தலைமையிலே கவியரங்கம். கண்ணதாசனுக்கு தலைப்பு அழுகை, நவரசங்கள் தலைப்பு. அதில் கண்ணதாசனுக்கு கொடுத்திருந்த தலைப்பு அழுகை. அதில் கண்ணதாசன் பாடிய பாடல்களை நினைத்து பார்த்தால் அவ்வளவு அவர் பாடுவார். காமு ஷெரீப் தான தலைமை. அதனால் கண்ணதாசன் எப்படி ஆரம்பிக்கிறாரு, தொழுகையில் தொடங்கி அந்த தொடர்ச்சியின் ரசத்தில் ஒன்றாம் அழுகையை பற்றி பாட அழைத்தனர் என்னை. நன்றாய் அழுதவன் ஆதலாலே எனக்கு அனுபவம் அதிகம், இங்கே அழுகையை பற்றி பாடும் அருகதை எனக்கே உண்டு, அழுகையை பற்றி பாடும் அருகதை எனக்கே உண்டு. பிறப்பிலும் அழுதே, வந்து பிறந்தவின் அழுதே, வாழ்க்கை சிறப்பிலும் அழுதே, ஒன்றி சேர்ந்தவர் சிலரால் சுற்று மறைப்பிலும் அழுதே, ஊரார் இறப்பிலே அழுவதெல்லாம் இதுவரை நான் அழுதுவிட்டேன், ஊரார் இறப்பிலே அழுவதெல்லாம் இதுவரை நான் அழுதுவிட்டேன். அடுத்த வரி சொல்றான் பாருங்க, அழுவதை ஊரார் கண்டு ஆறுதல் சொல்வார் என்றே விழிகளில் கண்ணீர் வைத்தான் வியத்தகு இறைவன். அடுத்தவங்க ஆறுதல் சொல்லுக்காதான் கண்ணீரை கொண்டு போய் முகத்தில் எல்லாரும் தெரிகிற மாதிரி கண்ணில் வச்சானா இறைவன். அழுவதை ஊரார் கண்டு ஆறுதல் சொல்வார் என்றே விழிகளில் கண்ணீர் வைத்தான் வியத்தகு இறைவன். நானோ மொழிகளில் அழுகின்றேன், வாய் மூச்சினில் அழுகின்றேன், என் விழிகளின் கண்ணீர் காய்ந்து விட்டது என்பதாலே. சீசரை பெற்றதாயும் சிறப்புற பெற்றாள், நாசரை பெற்றதாயும் நலம்பெற பெற்றாள், காமராசரை பெற்றதாயும் நாட்டிற்கே பெற்றாள், என்னை ஆசையாய் பெற்றதாயோ அழுவதற்கென்றே பெற்றாள். தொட்டவின் பாம்பு என்றும் சுட்டவின் நெருப்பு என்றும் பட்டவின் உணர்வதே என் பழக்கம் என்றான பின்பு, கெட்டவன் அழுகைதானே கெடுவதை நிறுத்த வேண்டும், பட்டவின் உணர்தல் தானே பட்டினத்தார்கள் வாழ்வு, பாசத்தின் முடிவு துன்பம். சொல்றாங்க, பாசத்தின் முடிவு துன்பம், பயந்தவன் முடிவு ஈனம், மோசத்தின் முடிவு தோல்வி, முயற்சியின் முடிவு வெற்றி, நாசத்தின் முடிவு நன்மை, நரகத்தின் முடிவு சொர்க்கம், ஆசையின் முடிவு ஏக்கம், அழுகையின் முடிவே ஞானம், அழுகையின் முடிவே ஞானம். கண்களால் சொரியும் கண்வழி சொரியும் உப்பு கடவுளால் வருவதல்ல. கண்ணீர் யாருக்கெல்லாம் வருது ஒரு பட்டியல் கொடுக்கிறார். கண்வழி சொரியும் உப்பு கடவுளால் வருவதல்ல, மண்வழி வரலாம். பட்டாவே கிடைக்காது, இடம் வாங்கிடுவோம், பட்டாக்கு அலையணும். மண்வழி வரலாம், கண்ணீர் தான் வரும், எழுதாம மண்வழி வரலாம், பெற்ற மகன் வழி வரலாம். அது என்னவோ தெரியல, கண்ணதாசன் எங்கேயுமே மகளை பற்றியே சொல்வதில்லை, எல்லா இடத்துலையும் மகனை தான் சொல்றார். மண்வழி வரலாம், பெற்ற மகன் வழி வரலாம், சேர்ந்த பெண் வழி வரலாம், செய்த பிழை வழி வரலாம். நான் கண்டதெல்லாம் நண்பர்கள் வழியிலேதான் நான் கண்ட கண்ணீர் உப்பு. எனக்கு அழுகைக்கு காரணமே என் ஃப்ரெண்டு தாங்க. நினைத்து பாருங்க,
அதாவது இன்று நான் அழுதே அப்படி முடிப்பார். மன்றத்தில் மறுபடியும் சென்று வா தமிழே, திரும்பவும் உன்னை சந்திக்கிறேன் என்று சொல்லி இந்த கவியரங்கத்தை முடிப்பார். ஒரு கவியரங்க கவிதை, அதற்குள் எவ்வளவு செய்திகள், வாழ்க்கையை பற்றி எவ்வளவு செய்திகள். அதனால் தான் கண்ணதாசன் சொன்னார், ஒரு மனிதன் ரணமான பிற்பாடுதான் தன்னை பற்றி சிந்திக்கிறான், அவன் பிணமான பிற்பாடுதான் உலகம் அவனை பற்றி சிந்திக்கிறது என்று சொன்னான். அவ்வளவு பிடிந்து கொடுத்தான், வாழ்க்கையை பிடிந்து கொடுத்தான். பாட்டால் ஒவ்வொரு பாடலும் படித்தான். கவியரசர் கண்ணதாசனுடைய பாடல்கள் நினைத்து பாருங்கள், அது ஒவ்வொன்றும் கவிதையாகவே நமக்கு தெரியும். அதான் நான் கூட கவிஞர் வாலியிடம் கேட்டேன், ஒரு கண்ணதாசன் பாடலில் உங்களுக்கு சிறந்த பிடித்த பாடல் எது இல்லையோ. எவ்வளவு வாலிப வாலி, நீங்கள் கூட அதை யூடியூபில் பார்க்கலாம். வாலிப வாலி என்று 80 வாரங்கள் வாலியை பேட்டி எடுத்திருப்பேன். இப்பொழுது புதிய தொலைக்காட்சி அது யூடியூப்ல இருக்கு. இப்போ ஒரு வாரம் கேட்டேன், உங்களுக்கு பிடித்த கண்ணதாசன் பாடலை சொல்லுங்கள். எத்தனையோ இருக்குதுயா, இருந்தாலும் ஒன்று ரெண்டு சொல்லு. நான் ஒரு பாட்டை சொல்றையா. ஒரு படைப்பு என்பது எப்படி இருக்க வேண்டும், இன்னொரு படைப்பிற்கு நம்மை அழைத்து செல்ல வேண்டும். அவர் பல புத்தகங்களை பட்டியலிட்டார் அல்லவா ரஞ்சனி. ஒரு படைப்பு என்பது எப்படி இருக்க வேண்டும், இன்னொரு படைப்பிற்கு நம்மை அழைத்து செல்ல வேண்டும். சவாலே சமாளி என்கிற படத்தில் ஒரு பாடல், நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிலவை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. அந்த பாட்டில் வாலி சொன்னாரு, நிலவை பார்த்து வாரம் சொன்னது, நிழலை பார்த்துனா கூட நான் எழுதிட முடியுமையா. ஆனா அந்த ஆடு சரணத்துல சொல்லியிருப்பான் பாரு, புதியதல்லவே தீண்டாமை என்பது, புதுமை அல்லவே அதை நீயும் சொல்வது, சொன்ன வார்த்தையும் இரவல் தான் அது, திரு நீலகண்டரின் மனைவி சொன்னது. நீ ஒன்னும் புதுசா சொல்லலம்மா, ஏற்கனவே திருநீலகண்டருடைய ஒய்ஃப் சொல்லிட்டாங்க தொடாதுன்னு, அதை பார்த்தா நீ சொல்ற. என்னன்னா, இந்த பாட்டை கேட்டவருக்கு திருநீலகண்டர் என்றால் யார், அது என்ன கதை என்று கண்ணதாசன் தூண்டி விடுகிறார். ஆக ஒரு படைப்பு என்பது இன்னொரு படைப்பிற்கு நம்மை அழைத்து செல்ல வேண்டும், அதுதான் சிறந்த படைப்பு என்று வாரி சொன்னார். அதுதான் நீங்க ரெண்டு பேரும் படைக்கும் போது அப்படித்தான். நீங்க சினிமா பாட்டே பாத்தீங்கன்னா, கண்ணதாசன் ஒரு படத்துக்கு பாட்டு எழுதிக்கிறாரு, அழகர் மலை சிலையாடுதுன்னு பல்லவி எழுதி முடிச்சுட்டு எந்திரிச்சிருக்காரு. எந்திரிச்சு கிளம்பும் போது கேட்டாரா, அந்த பாட்டுக்கு யார் யார் டான்ஸ் ஆடுறா? ஐயா நம்ம சிஐடி சவுந்தரா ஆடுறாங்க. அப்ப அந்த அம்மா நல்லா குண்டு குண்டு இருக்கும்போது, சிஐடி சவுந்தராவா குடியா பாட்ட, எப்ப பாட்டு பல்லவி திருத்தியா, என்னையா அழகர் மலை சிலையாடுன்னு போட்டுக்கலாம், அழகர் மலையை ஆடுதுன்னு மாட்டு அப்படின்னா. அதாவது நகைச்சுவை அவர்களுக்கு உரியது. அதே மாதிரி காவிய கவிஞர் இவர்கள் எல்லாம் எப்பொழுதுமே, ஏன்னா அவரோடு கண்ணதாசனை பார்க்கிற பழகிற வாய்ப்பு கிடைத்தாலும் காவிய கவிஞரோடு 8 ஆண்டுகள் பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அதாவது வியந்து இருக்கிறோம். ஒரு வார்த்தை வங்கியாக தன்னை வைத்துக் கொண்டார் ஒரு கவிஞன் என்ற ஒரு கவிதையை படைக்கின்ற பொழுது அது ஒரு எளிமை இருக்க வேண்டும். மாம்பூவின் நென்மை ஒத்த மாதா, நீ மணிவாயின் தாம்பூலம் வாங்கியதால் தமிழ் சொன்னான் காலமேகம். திருவானைக்கு அம்பாளிடம் நான் அழுத அழுகைதான் எனக்கு கிடைத்த தமிழ் என்று சொல்லுவார் வாலி. மாம்பூவின் நென்மை ஒத்த மாதா, நீ மணிவாயின் தாம்பூலம் வாங்கியதால் தமிழ் சொன்னான் காலமேகம். மீன்பூக்கு மெடியாலே மீனாடே, மீண்டும் தாம்பூலம் தரித்து என் தலைமையிலே துப்பிடுக. பச்சை பசும் தனிராம் பாலகனாம் சம்பந்தன், கொச்சை மொழி குதப்பி குளக்கரையில் கூவியட, கச்சை முடிச்ச வைத்து கருத்த முறை பால் எடுத்து பிச்சை கொடுத்த அன்னையே மிச்சத்தை எனக்கு கொடு என்று திருவானைக்கு அம்பாளிடம் நான் அழுத அழுகைதான் எனக்கு கிடைத்த தமிழ் என்று வாலி சொல்லுவார். அப்படி ஒரு வார்த்தை வந்தியா நான் நிறைய வேலைகளில் சொல்வேன். உட்கார்ந்து இருக்கிறோம், நாங்கள் எல்லாம் இப்படி உட்கார்ந்து இருக்கிறோம். அது மாதிரி வாலி உட்கார்ந்துருக்காரு, பக்கத்தில் நடிகர் விவேக் உட்கார்ந்துருக்காரு. வாலியை பேச கூப்பிடுறாங்க, அவரு வேஷ்டி கட்டியிருக்கிறாரு, எந்திரிச்சு வாராரு, வேஷ்டி கடிக்கிடுச்சு. பக்கத்தில் இருந்த மூத்த வழக்கறிஞர் காந்தி வாலி கையை பிடிச்சுக்கிறாரு. நடிகர் விவேக், மூத்த வழக்கறிஞர் காந்தி, வாலி எந்திரிச்சு வரும்போது வேஷ்டி தடித்திடுது. விவேக் அவர் தடுமானோன்னா விவேக் சிரிக்கிறாரு. ஆனா இவர் தடுமானோன்னா பக்கத்தில் இருந்த மூத்த வழக்கறிஞர் காந்தி வாலி கையை பிடிச்சுக்கிறாரு. காந்தி கையை பிடிச்சிட்டு வாலி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு, விவேக் சிரிக்கிறாரு. உடனே வாலி சொல்றாரு, என்னையா சிரிக்கிற, நான் காந்தியோட தான் வரல, பிராந்தியோட வரல. உடனே சொல்லக்கூடிய ஆற்றல் எப்படி இருக்கு நினைத்து பாருங்கள். அதுதான் தன்னை ஒரு வார்த்தை வங்கியாக மாற்றிக்கொண்டார். நினைத்தவுடன் அந்த வார்த்தை ஒரு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நானும் இந்து பத்திரிகையை சார்ந்த நண்பர் பத்மநாபன் ஒருத்தர். முதல் நாள் சென்னையில் ஒரு விழா, நடிகை தேவயானி அவர்கள் வர வேண்டும், வரவில்லை. அவர் சொல்றாரு, நேற்று நம்ம ஃபங்க்ஷனுக்கு தேவயானி வரலங்க. தேவயானி நினைச்சிருப்பாயா, அந்த வார்த்தை அதைத்தான் நீங்க பார்க்கணும். தேவயானி என்பதை தேவயானி என்று பிரிக்கிறார் பாருங்கள். அதுதான் இப்படி ஒரு வார்த்தை வங்கியாக தன்னை வைத்துக் கொண்டவர் கவிஞர். அதனால் தான் இந்தியாவிலேயே அதிகமான திரை இசை பாடல்கள்
நான் பல மேடை அதாவது வியந்து இருக்கிறேன், இப்படியெல்லாம் ஒரு மனிதனுக்கு திறமை இருக்க முடியுமா என்று. ஒரு கவிஞராக இருப்பவருக்கு நான் ஒரே ஒரு செய்தியோடு ஒரு 5 நிமிடத்தில் எனக்கான நேரம் முடிக்கிறேன். அதாவது ராமன் தேடிய சீதை என்று ஒரு படம், அதுல நான் 2 பாடல்கள் எழுதி, அதுல 2 பாடல்கள், அதுல ஒரு பாடல் வந்து என்ன புள்ள செஞ்ச பாவிப்பையா நெஞ்ச என்று ஒரு பாடல் நித்தின் சித்தியா பாடியிருப்பார். அன்னைக்கு அந்த அதுல வந்து தெக்க வச்ச வள்ளுவனா ஒத்தையில நிக்க வச்ச என்று ஒரு வரி எழுதியிருப்பேன். அதை இசை வெளியிட்டுள்ளார் இயக்குனர் கருப்பணன் இயக்குனர் எல்லோரும் பாராட்டினார், ரொம்ப நல்ல வரி என்று. ஒரு நாள் வாலி எனக்கு தொலைபேசுகிறார், எங்கேயா இருக்க? ஐயா வீட்டில் இருக்கேன், அந்த ராமன் தேடி இந்த பாட்டை கேட்டேன், நீ தான் எழுதியா அந்த என்ன புள்ள செஞ்சு? ஆமையா. அது என்னையா பாட்டுக்கு சிச்சுவேஷன் சொன்னாங்க. அதாவது அன்பானவர்களே, உண்மை, அதாவது ஒரு மனிதன் வாழ்க்கையில் வியந்து இருக்கிறோம். 80 வயது அவருக்குங்க. ஆனால் சினிமாவில் இன்னைக்கும் இருக்கிற தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி எழுதினாரா தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருப்பார். ஒரு பட விளம்பரம் வந்ததுன்னா யாரு இந்த பாட்டு அவர் வந்து அப் டு டேட், அதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணம், தெரிந்து கொள்வார். இந்த பாட்டை கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்றாரு. அந்த பாட்டுக்கு என்னையா சிச்சுவேஷன் சொன்னாங்க? ஐயா, படத்துல நிதின் சத்யா ஒரு திருடன் ஒரு வீட்டுக்கு திருட போறான். போற இடத்துல அங்க ஒரு அழகான பொண்ணை பார்க்கறான். திருடரை விட்டுட்டு அவளை காதலிக்க ஆரம்பிக்கிறான். அவன் இவனுக்கு அட்வைஸ் பண்றான். உடனே இவன் வந்து ஆட்டோ ஓட்டுறான். திருடரை விட்டு தான் ஆட்டோ ஓட்டுறான். இவன் ஆட்டோ ஓட்டுறான், அவன் காலேஜில் படிக்கிறான். இவன் அவளை காதலிக்கிறான், அவன் மறுக்கிறான். இந்த இடத்துல தான் பாட்டு வருதியான. ஓ, நீ என்னையா எழுதுன பல்லவி? என்ன புள்ள செஞ்ச பாவிப்பையா நெஞ்ச, பாக்கையில சொக்க வச்ச, பறக்கத்தான் ரெக்க வச்ச, திக்க வச்ச, திணற வச்ச, திசையத்தான் உணர வச்ச, தெக்க வச்ச வள்ளுவனா ஒத்தையில நிக்க வச்சேன்னு எழுதுனையான. நல்லா இருக்கியா? காதல்ல தோத்தவன் இது வரைக்கும் தனிமனமா நிக்கிறவன் தான் போட்டிருக்கோம் சொல்லிக்க. ஆனா ஏன் வள்ளுவனை கொண்டு வந்து அந்த இடத்துல போட்ட? அந்த இல்லையா, படத்தினுடைய கதை வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கு. அதனால அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற 2 மேட்டரி பல்லவியும் சரணத்தையும் மியூசிக் டைரக்டர் வித்யாசாகரும் டைரக்டர் ஜெகனும் சொன்னாங்க ஐயா. அதனால சரணத்துல என்ன பண்ண, ஒன்ன பார்த்த வேளை உடம்பு செங்க சூழ திருப்பரப்பு அருவியா நீயே வந்தாயேன்னு எழுதுன. பல்லவியில வந்து வள்ளுவன் தனியா நிற்கிற மாதிரி நீயே என்ன தனியா நிறுத்திட்டியா நியாயமானு கேட்கறேன்னு எழுதின. அருமையா பண்ணிருக்கேன். ஆனா ஒரு விஷயத்தை நீ மறந்துட்டே. நான் என்னையான வள்ளுவன் தனியா நின்னாலும் நிக்கிறதே குமரி தானையா, அது எப்படியா தனியா வருங்க? அதுதான் அதாவது சிந்திக்கவே இல்லை. அதுதான் அந்த மனிதன். நான் தான் சொல்லுவேன், மூத்தவர்கள் தாங்க. நான் கூட நினைப்பேன், நான் டிகிரி படித்திருக்கலாம், ஆனால் 8வது வகுப்பு வரை படித்த என் தந்தையின் அறிவிற்கு முன்னாலே நிற்க முடியாது என்ன. அதனால தான் கவிதையிலே சொல்லுவேன், பள்ளிக்கூடங்களுக்கு போகிறவர்கள் பாட புத்தகங்களோடு இருக்கிறார்கள், பள்ளிக்கூடங்களுக்கே போகாதவர்களும் பாட புத்தகங்களுக்குள் இருக்கிறார்கள். மறந்துக்கூடாது. அதுதான் இருக்கு. ஆக இப்படிப்பட்டவர்களை சந்திக்கின்ற பொழுது, ஏன்னா அதுதான் இன்னைக்கு வந்து 1000 எழுத்தாளர் கிடைத்திருக்கிறார்கள். ஐயாராம், அதாவது இன்னைக்கு எத்தனை மனதில் அவர் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார், எவ்வளவு கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ரசிகர்கள் மனதிலே அந்த வெற்றி என்பது சாதாரணமாக பெற முடியாது. என்னால் அவர் மறந்திருக்கிறார். முதலாக நான் அவரை அண்ணன் அறிவுமதியுடைய அறையிலே உட்கார்ந்த பொழுது அப்பொழுதுதான் சென்னைக்கு வருகிறேன் என்று சொல்லி வந்தார். இன்னைக்கு உலகமெங்கும் அவர் உட்கார்ந்து இருக்கிறார். அதுதான் அவருடைய வெற்றி என்பது. ஒரு மனிதன் நீங்க பார்க்கக்கூடிய இளைய தலைமுறை உங்களுக்கெல்லாம் ஒரு ரோல் மாடல் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் எந்த துறையாக இருந்தாலும் எடுத்துக்கொண்ட திரையிலே ஜெயிக்க வேண்டும் என்றால் தன்னை தயார்படுத்த வேண்டும். அதே மாதிரி மஞ்சரி அவர்கள் அருமையான ஒரு உரை, ஒரு புத்தகத்தை எப்படி வாசிக்க முடியும், பல செய்திகளை சொன்னார். ஆக அவர்களோடும் ஒரு பெருமைக்குரிய எழுத்தாளரோடும் இந்த மேடையிலே இடம்பெற வைத்ததற்காக பெரம்பலூர் நிர்வாகத்திற்கும் இறைவனுக்கும் தமிழுக்கும் நன்றி கூறி மீண்டும் உங்கள் பாதங்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.